நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீ. கடவுளின் நாறு கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீ. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீ. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியிலே இந்த தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நிலையான அமைதியும் அவர் தருகிற நிலையான சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் வாழ்வோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, திரு அவையோடு இணைந்து இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலை தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று நமக்கு தியான சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட திருப்பாடல் அதிகாரம் 65. இதனுடைய பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது, நல்ல நிலத்தில் விளைந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. பிரியமானவர்களே, விதை நிலத்தில் விழுகிறது, விளைச்சல் கொடுக்கிறது. அப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்கிற போது அந்த விதையும் அந்த நிலமும் சந்திக்கிறது. சந்திப்பதிலே ஒரு உருமாற்றம் பெறுகிறது. அந்த விதையானது நிலத்தை சந்தித்து உருமாற்றம் பெற்று ஒரு செடியாக ஒரு மரமாக வளர்கிறது, கனி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இறைவனுடைய சந்திப்பை, அந்த இறைவனுடைய சந்திப்பால் நமக்குள் எழக்கூடிய அந்த மாற்றங்களை சிந்தித்து பார்க்க இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சந்திப்பு என்பது ஒரு புது படைப்பாக நம்மை மாற்ற வேண்டும். சந்திப்பு என்பது ஒரு மகிழ்ச்சியை, ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிற நிகழ்வுகளாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்களை கடவுள் சந்திக்கிறார். படைத்த இறைவன் இந்த படைப்பு அனைத்தையும் சந்திக்கிறார். படைப்பாகிய மனிதனை சந்திக்கிறார், இயற்கையை சந்திக்கிறார், விலங்குகளை சந்திக்கிறார். அவர் சந்திக்கிற போது ஒவ்வொரு நிலையிலும் மாற்றங்கள் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. அவர் உரு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார், உயிர் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் நோவாவினுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். மனிதன் பல பாவங்கள் செய்தாலும் அவர் கொடுத்த உடன்படிக்கையிலே அவர் இறுதி வரை உறுதியாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்கிற அந்த உடன்படிக்கைகளுக்கு நாம் எப்படி வாழ்க்கை வாழ்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை அந்த உடன்படிக்கைக்கு ஏற்ற போல பிரமாணிக்கத்தோடு நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கவும் இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, எப்படி நாம் இறைவனை சந்திக்க முடியும், சுவைக்க முடியும்? திருவருட்சாதனங்கள் வழியாக, திருப்பலி வழியாக, இறை வார்த்தை வழியாக, நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக, நற்கருணை ஆராதனை வழியாக, ஏன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் வழியாக கூட நாம் இறைவனது நன்மைத்தனங்களை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நன்மைத்தனங்களை உணர்ந்த நாம் எப்படி மறு உரு பெற முடியும் என்று சிந்தித்து பார்க்கிற போது, பாவ அறிக்கை செய்கிற போது, உண்மையிலுமே நம் மனம் வருந்தி, மனம் திருந்தி, முடிவெடுத்து இனி நான் பாவம் செய்வதில்லை என்று உறுதி கொடுத்து நாம் வாழ்கிற போது இறைவனது இரக்கத்தை நாம் சந்திக்க முடியும், இறைவனது இரக்கத்தை நாம் சுவைக்க முடியும். இப்பேற்பட்ட வாய்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பு வழியாக இறைவனை சந்திப்போம், இறை இரக்கத்தை நாம் அனுபவிப்போம். இந்த நல்ல வாய்ப்புகளை இறைவன் நமக்கு கொடுக்கிறார், அருள் தருகிறார்.
ஆசீர் தருகிறார். நாம் இறைவனை உட்கொள்கிறோம். நாம் இறைவனை பிறருக்கு வழங்க, இறைவன் கொடுத்த இரக்கத்தை நாம் பிறருக்கு வழங்க நாம் அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உமது சந்திப்பு எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது. உமது சந்திப்பு எங்களுக்கு உயிர் கொடுக்கிறது. உமது சந்திப்பு எங்களுக்கு மறு உரு கொடுக்கிறது. இதோ நாங்கள் பிறரை சந்திக்கிற போது அமைதியையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுக்கிற நபர்களாய் எங்களை மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.